பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு கஸஸுன் நபி பாகம் 2னுடைய இறுதி பாடங்களை தான் நம்ம படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இறுதி பாடங்களில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் 55ஆம் பக்கத்தில் 8ஆம் பாடம் இல்லையா? அதானே நசீஹத்து சாலிஹின் அதானே படிக்கணும். இப்போ அதற்கு முன்னாடி என்ன பாடங்கள் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க மக்களுக்கு மத்தியில் எப்படி திகழ்ந்தாங்க, மக்களுக்கு மத்தியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை மக்கள் எல்லாரும் எப்படி கருதுனாங்க, மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை எப்படி மதித்தாங்க, அவங்க நபியாக வந்ததுக்கப்புறம் மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படியெல்லாம் ஏசினார்கள் பேசினார்கள், இன்னும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படியெல்லாம் மக்கள் நினச்சிருந்தாங்களோ அந்த நினப்பெல்லாம் தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது தான் சென்ற பாடங்களில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை என்னத்தான் மக்கள் ஏசினாலும் பேசினாலும் திட்டினாலும் அவங்கள அவமதித்தாலும் அவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மீது உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவே, மக்களை நல்வழியில் கொண்டு வரணுங்கிற எண்ணம் கொண்டவர்களாகவே, மக்களுக்கு மத்தியில் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபியாகவே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. உள்ள என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க? எதுவும் பேசுனா பேசிங்க. அப்புறம் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்போ இது ஒவ்வொரு ஆலிமுக்கும் ஒவ்வொரு ஆலிமா மார்க்கத்தை அறிஞ்ச எல்லாருக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த முன்னுதாரணமாக செய்து அமையுது. மக்கள் எவ்வளவுதான் நம்ம சொல்லக்கூடிய நல்லதை வெறுத்தாலும் ஒதுக்குனாலும், ஏன் நம்மளையே பேசினாலும் கூட சொல்லக்கூடிய நல்லதை பணிவான முறையில் கண்ணியமான முறையில் எப்படியாவது அவங்கள்ட்ட எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மார்க்கத்தை அறிஞ்ச ஒவ்வொருவருக்கும் அழகான ஒரு முன்னுதாரணமாக என்ன செய்து இது அமையுது. இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட என்ன உபதேசிக்கிறாங்க, என்ன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாங்க, மக்களுக்கு எப்படி சிந்தனையை கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த 8வது பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், நசீஹத்து சாலிஹின், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உபதேசம். நசீஹத் அப்படின்னு சொன்னால் என்னது? உபதேசம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பதே உபதேசத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ பிரச்சாரம் பண்ணுறதுனால தான், உபதேசம் பண்ணுறதுனால தான், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வர்றதுனால தான் மார்க்கம் என்ன செய்யும்? வளருமே தவிர போர் செய்வதனாலேயோ சண்டையிடுவதனாலேயோ மார்க்கம் என்பது என்ன செய்யலை? வளரலை. உபதேசத்தின் மூலமாகத்தான் என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்துருக்கு. பாருங்க, லம் எசல், நீங்கவில்லை, லம் எசல் நீங்கவில்லை, சாலிஹுன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்கவில்லை. லம் எசல் அப்படிங்கிறது நீங்கள் பாடங்களை படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, மீசான்லேயே நம்ம படிச்சிருப்போம். லம் எசல் அப்படிங்கிறது என்ன வார்த்தை? லம் எசல் அப்படிங்கிறது என்னமா வார்த்தை? முஸ்தக்பிலான ஃபியாலில் லம் நுழைந்தால் என்ன செய்யும்? அர்த்தம் என்னவா கொடுக்கணும்? என்ன மன்ஃபியா கொடுக்கணும்?
மாலி மன்ஃபியாக கொடுக்கணும். அதனால தான் நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறோம், லம் யஸல் நீங்கவில்லை, நீங்காமல் இருந்தார்கள். புரியுதுங்களா? மாலியா என்ன செய்யணும், அர்த்தம் கொடுக்கணும். லம் யஸல் அவர்கள் நீங்காமல் இருந்தார்கள். சாலிஹன் சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்காமல் இருந்தார்கள். யன்ஸஹு மக்களுக்கு, யன்ஸஹு உபதேசம் செய்பவர்களாக, லி கௌமிஹி தன்னுடைய கூட்டத்தாருக்கு உபதேசம் செய்பவராக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீங்காமல் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் அர்த்தம். புரியுதுங்களா? உபதேசம் என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, செய்து கொண்டே இருந்தார்கள். லீ கௌமிஹி அப்படிங்கிற இடத்துல லீ வந்ததுனால இக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறோம். அந்த ஹீங்கிற லமீரை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மீட்ட வேண்டும். வ இன்னும் எதுஉ அழைத்தார்கள், ஹும் அவர்களை அழைத்தார்கள். வ இன்னும் எதுஉ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், ஹும் அவர்களை அழைத்தார்கள். யாரை அழைத்தார்கள்? தன்னுடைய கூட்டத்தார்களை அழைத்தார்கள். ஹும்ங்கிற லமீர் கௌமை பார்த்து மீட்டணுமா? புரியுதுங்களா? கௌம் அப்படிங்கிறது தான் கூட்டம், அப்படிங்கிறது பன்மையான வார்த்தை. அப்போ அந்த பன்மையான வார்த்தைக்கு லமீர் எப்படி தான் வரணும், பன்மையாகத்தான் என்ன செய்யணும், வரணும். புரியுதுங்களா? அப்போ எதுஹும் இன்னும் அந்த கூட்டத்தாரை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். எங்கே அழைத்தார்கள்? இலல்லாஹி அல்லாஹுவின் பால், அல்லாஹுவின் பக்கம் மக்களை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்தார்கள். எப்படி அழைச்சாங்க, எதை கொண்டு அழைத்தார்கள்? பி ஹிக்மத்தின் தன்னுடைய நுட்பமான அறிவை கொண்டும், வரிஃப்கின் இன்னும் மிருதுவை கொண்டும், மென்மையான தன்மையை கொண்டும் மக்களை அல்லாஹுவின் பால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். இந்த இடத்துல பி ஹிக்மத்தின் அப்படிங்கிற இடத்துல ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? பி வந்திருக்கு. பி என்ன எழுத்து? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து. எதுக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து? இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து. அந்த பி வந்தால் என்ன அர்த்தம் கொடுப்போம்? கொண்டு, உதவியை கொண்டு, அப்படிதானே? அப்போ நுட்பமான அறிவின் உதவியை கொண்டு, அறிவு என்பது இஸ்மு இல்லையா? நுட்பமான அறிவின் உதவியை கொண்டும் மென்மைத்தனத்தை கொண்டும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ நம்ம ரெண்டு விஷயங்களை விளங்குறோம். ஒன்று, மக்கள் மத்தியில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அதை அனுசரித்து நுட்பமான அறிவுத்தனத்தை கொண்டு பேசணுமே தவிர நமக்கு என்ன தோணுதோ அதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லது நம்ம எதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரிஃப்கின் மென்மையை கொண்டு அவர்களை கையாளணும், மிருதுவான தனத்தை கொண்டு அவர்களை கையாளணும். புரியுதுங்களா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது, இன் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நாயகமே, நீங்கள் மட்டும் ஒரு கடுகடுத்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தால், முகம் சுழிக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபஅஃபு அன்ஹும் நீங்கள் அவரை மன்னிக்கிறீங்க. வஃபிர் லஹும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறீங்க. வஷாவிர்ஹும் நீங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறீங்க. அதனால தான் மக்கள் உங்களை தேடி என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக வாராங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறான். அப்போது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், கணவன்கிட்ட இருக்கலாம், அண்டை வீட்டார்கிட்ட இருக்கலாம், நம்மளுடைய தாய்க்கோ தந்தைக்கோ யாருக்கோ சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா என்னது, மிருதுவை தன்மையை கொண்டு நம்ம என்ன செய்யணுங்க, அவங்களுக்கு உபதேசிக்கணும். யகூலு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா இஹ்வானி என்னுடைய சகோதரர்களே. யா என்ன எழுத்து? யா ஹர்ஃப் நிதா. அப்படி அரபி சொல்லி பழகுங்க. ஏன்னா 3 மாதம் ஆச்சுல்ல, இடையில மறந்தே போயிருப்பீங்க. அதனால தான் இடையில கேட்குறேன். யா அஹி, யா என்பது ஹர்ஃபுன் நிதா இல்லையா? இப்போ யா அஹி
யா இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களே அப்படின்னு மக்கள் என்ன செஞ்சாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். அழைத்துட்டு கேட்காங்க, அத்தலுன்னூன, நீங்கள் எண்ணுகிறீர்களா, நினைக்கிறீர்களா, ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், புரியுதுங்களா? அத்தலுன்னூன, நீங்கள் எண்ணுகிறீர்களா, நினைக்கிறீர்களா, அன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், ஹுனா, இங்கே, இலல் அபதி, நிரந்தரமாக இங்கே இருந்து விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எப்பா ரொம்ப அநியாயம் அழிச்சாட்டியம் பண்ணுறீங்களப்பா, நிரந்தரமாக இங்கேயே இருந்துருவோன்னு நினப்பா உங்களுக்கு? அப்படி உங்களால் என்ன செய்ய முடியுமா, இருக்க முடியுமா அப்படின்னு மக்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அடுத்து கேட்குறாங்க பாருங்க, அத்தலுன்னூன, நீங்கள் எண்ணுகிறீர்களா, அன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், தஸ்குனூன, தங்கிவிடுவோம், ஃபீ ஹாதிஹில் குசூரி, இந்த கோட்டைகளில் நிரந்தரமாக, தாயிமன், நிரந்தரமாக இந்த கோட்டைகளில் தங்கிவிடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நல்ல வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வசதி இருக்குது, சொத்து இருக்குது, இங்கேயே நம்ம நிரந்தரமாக இந்த வீட்டிலே தங்கிடுவோம்னு நினச்சா நீங்கள் எல்லா பாவத்தையும் என்ன செய்கிறீங்க, பண்ணுறீங்க அப்படின்னு மக்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்கம்மா, புரியுதுங்களா? தாயிமன், நிரந்தரமாக, எப்போதும், அபதனுக்கும் எப்போதும் நிரந்தரமாக அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அடுத்து கேட்குறாங்க, அத்தலுன்னூன, நீங்கள் எண்ணுகிறீர்களா, அன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், லா தஸாலூன, நீங்காமல் இருக்கலாம், ஃபீ ஹாதிஹில் பசாத்தீனி, இந்த தோட்டங்களில் நீங்காமல் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? வல் அன்ஹாரி, இந்த ஆற்றுகளிலும் தோட்டங்களிலும் நீங்காமல் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அப்படி உங்களால் என்ன செய்ய முடியுமா, தோட்டத்திலையோ இந்த ஆற்றுகள்லையோ நீங்காமல் நிரந்தரமாக உங்களால் என்ன செஞ்சிட முடியுமா, இருந்துட முடியுமா அப்படின்னு யார் கேட்குறா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அடுத்து கேட்குறாங்க பாருங்க, வ அன்னக்கும், இன்னும் நிச்சயமாக நீங்கள், லா தஸாலூன, நீங்காமல் இருந்து விடுவீர்களா, தஅகுலு, சாப்பிடுபவராக, மின் ஹாதிஹி ஸுரூஇ, இந்த விவசாய நிலங்களில் இருந்தும், வல் அஷ்ஜாரி, மரங்களிலும் இருந்தும் நீங்காமல் நாம் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நினைக்கிறீர்களா இந்த 3 லைன் சொல்லணும், புரியுதுங்களா? வே போட்டு வருதுன்னா அத்தலுன்னூனக்கு பதில் வாவை போட்டிருக்கிறாங்க, புரியுதுங்களா? புரியுதா? அடுத்து கேட்குறாங்க, வ அன்னக்கும், இன்னும் நீங்கள் நினைக்கிறீர்களா, லா தஸாலூன, நீங்காமல் இருந்து விடலாம், தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தன், இந்த மலைகளிலிருந்து வீடை கட்டுவதில், வீட்டை குடைவதில் நாம் நீங்காமல் இருப்போம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று என்ன செஞ்சாங்க, மக்களை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ மக்கள் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, நிரந்தரம்னு நினைக்கிறாங்க. நமக்கு தான் சொந்த வீடு இருக்க, நமக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் தண்டானே, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு எதுவும் ஆக மாட்டேங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்புத்தன்மை அதுதான். அவன் வாய்ப்பு வசதிகளில் இருந்து பாவங்களை அவன் செய்யும் போது அந்த வாய்ப்பு வசதிகள் குறையாமல் இருக்க அவனுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும், நம்மளை அசைச்சு பார்க்க இந்த உலகத்தில் யார் இருக்கா, நமக்குலாம் ஏதாவது நடக்குமா, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்ட ஆள், நம்ம குடும்பம் என்ன, நம்மள்ட்ட இருக்கிற சொத்து என்ன, சுகம் என்ன, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீடு என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மனிதன் எதுவாக நினைக்க ஆரம்பிச்சிருவான், நிரந்தரமானதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தோட்டங்களை, அந்த பழ வர்க்கங்களை, அந்த செடிகளை, மரங்களை, ஆறுகளை, அவங்களுடைய கோட்டைகளை எல்லாம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு எல்லா பாவத்தையும் என்ன செய்கிறாங்க. அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் நீ நிரந்தரமாக இருக்குமா, உனக்கு நீ இப்படியெல்லாம் இருந்துட முடியுமா உன்னால் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே பதில் சொல்கிறாங்க, அபதன் அபதா, ஒரு காலமும் நிரந்தரமாக நீ இருக்கவே முடியாது. இன்னதாலிக்க, நிச்சயமாக அப்படி நிரந்தரமாக இருப்பது, லா யகூனு, அது நடக்கவே நடக்காது, நிகழவே நிகழாது. லா யகூனுன்னா ஆகாதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்படி நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறது ஒரு நாளும் என்ன செய்யாது, ஆகாது. இன்னதாலிக்க, நிச்சயமாக நீங்கள் அப்படி நிரந்தரமாக இருப்பது, லா யகூனு, அது ஆகவே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்,
நடக்கவே நடக்காது. நீ ஒரு நாள் மௌத்தா போவ, உனக்கு ஒரு நாள் நோய் வரும், ஒரு நாள் உன் கோட்டை இடிஞ்சு விழும், ஒரு நாள் உன்னுடைய விவசாயங்கள் எல்லாம் பாழடைந்து போகும், உன்னுடைய பழ வர்க்கங்கள் எல்லாம் ஒரு நாள் அழுகி போகும், உனக்கு இருக்கக்கூடிய உடல் திறன்கள் ஒரு நாள் குறைஞ்சி போகும், ஒரு நாள் உன்னால் வீடு கட்டாமல் போக முடியும்பா. அதனால் அல்லாஹ்வை நீ வணங்கணும், வழிபடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள்கிட்ட உபதேசிக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, எனவே லிமாதா எதற்காக மாத்த மரணித்தார்கள் ஆபாவுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் எதற்காக மரணித்தார்கள் யா இஹ்வானி என்னுடைய சகோதரர்களே உங்களுடைய முன்னோர்கள் எதற்காக மரணித்தார்கள், எப்படி அவங்க மௌத்தா போனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு. கானத் ஆகியிருந்தது லஹும் அவர்களிடத்தில். ஹும் யாரை பார்த்து மீட்டணும்? ஹும் யாரை பார்த்து மீட்டுவீங்க? யார் சொன்னது? முதல் சொன்னது யாருமா? யாரை பார்த்து மீட்டணும்? ஆபாவுக்கும் பார்த்து மீட்டணும், முன்னோர்களை பார்த்து என்ன செய்யணும்? மீட்டணும். கானத் ஆகியிருந்தது லஹும் அவர்களிடத்தில் ஆகியிருந்தது, உங்கள் முன்னோர்கள்ட்ட என்ன செஞ்சுப்பா ஆகிருந்துச்சு. என்ன ஆகிருந்துச்சு? குசூருன் கோட்டைகள் ஆகியிருந்தது. உங்கள் முன்னோர்களும் பெரிய கோட்டை கட்டி பரம்பரை ஆண்டவங்க தானே. எப்படி மௌத்தா போனாங்க? அவங்க எப்படி மௌத்தா போனாங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா? அவங்க எப்படி மௌத்தா போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்குது? எப்படி அவங்களுக்கு மழை வந்துச்சு, எப்படி தவளைகள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, எப்படி வீடு நாசமாச்சு, எப்படி இடி இடிச்சிச்சு, எப்படி மின்னல் வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களா? மறந்து போயிட்டீங்களா? அவங்கள்ட்ட என்ன கோட்டைகள் இல்லாமலா இருந்துச்சு? வக்கானத்து இன்னும் ஆகியிருந்தது லஹும் அவர்களிடத்தில் ஆகியிருந்தது, அந்த முன்னோர்களிடத்தில் ஆகியிருந்தது. கதாலிக்க அதே போன்று, எதை போன்று? கோட்டைகள் ஆகியிருந்ததை போன்று அவர்களிடத்தில் ஆகியிருந்தது. பசாத்தீனு தோட்டங்களும் ஆகியிருந்தது. வல் உயூனு கண் ஊற்றுகளும் நீர் ஊற்றுகளும் அவர்களிடத்திலே ஆகியிருந்தது. உங்களுக்கு எப்படி அல்லாஹ் தோட்டங்களை கொடுத்துருக்கான், தண்ணி வாய்ப்பு வசதிகளை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி தான் உங்களுடைய முன்னோருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொடுத்தான்ப்பா. காணத்து இன்னும் ஆகியிருந்தது லஹும் அந்த முன்னோர்களிடத்தில் ஆகியிருந்தது. ஜுரூஉன் விவசாயம் ஆகியிருந்தது. விவசாயம் ஆகியிருந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விவசாயம் நல்ல செழிப்பான முறையில் நடந்துச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒன் நகீலு இன்னும் செழிப்பான பேரித்த மரங்கள் அவர்களிடத்தில் ஆகியிருந்தது. அவங்களுக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான். வகானு இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். காணத்து வரும்போது ஆகியிருந்ததுன்னு வைக்கணுமா? புரியுதுங்களா? வகானு இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யன்ஹிதூன செதுக்குபவர்களாக அல்லது குடைபவர்களாக, மினல் ஜிபாலி மலையிலிருந்து செதுக்குபவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். புயூத்தன் வீடுகளை மலையிலிருந்து செதுக்கக்கூடியவர்களாக உங்களுடைய முன்னோர்களும் ஆகியிருந்தார்கள். எஸ்குனூன இன்னும் தங்கினார்கள். ஃபீஹா அதிலே தங்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அதிலே எதுல? ஃபீஹா லமீர் எதை பார்த்து மீட்டணும்? புயூத்தை பார்த்து மீட்டணும். புரியுங்களா? வயஸ்குனூன ஃபீஹா இன்னும் அந்த மலைகளிலே தங்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். வல கின்னஹும் இன்னும் இன்னும் லா கின்ன என்றாலும் நிச்சயமாக குல்லதாலிக்க அவை அனைத்தும் லம் யன்ஃபஉஹும் அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்கவில்லை. எல்லாம் உலகத்தில் இருந்துச்சுப்பா, ஆனால் என்ன செய்யல? அவங்களுக்கு எந்த ஒன்று பிரயோஜனத்தை கொடுக்கல. இன்னும் லாக்கின்ன என்றாலும் நிச்சயமாக குல்லதாலிக்க அவை அனைத்தும் லம் யம்னஉஹும் அவர்களை மரணத்தை விட்டு அந்த எந்த ஒன்றும் அவர்களை தடுக்கவும் இல்லை. மௌத்து வரும்போது, அழிவு வரும்போது இதெல்லாம் வந்து தடுத்துச்சா? கோட்டைகள் கை கொடுத்துச்சா? மரங்கள் கை கொடுத்துச்சா? விவசாய நிலங்கள் கை கொடுத்துச்சா? அவங்க சாப்பிட்ட சாப்பாடு கை கொடுத்துச்சா? எந்த ஒன்றும் மரணத்தை தடுக்கவே இல்லைப்பா. மௌத் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் வசல இலைஹிம் அவர்களின் பக்கம் வந்தபோது, வசல அப்படின்னா வந்த நிலைமையில், வந்தார். புரியுதுங்களா? இன்னும் வசல வந்தார், இலைஹிம் அவர்களின் பக்கம் வந்தார், மலகுல் மௌத்
மலக்குல் மௌத் அவர்களின் பக்கம் வந்தார். இன்னும் வஜத இலைஹிம் அவர்களின் பால் பெற்றுக்கொண்டார். சபீலன் ஒரு பாதையை மலக்குல் மௌத் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பெற்றுக்கொண்டாரு. மலக்குல் மௌத் வரும்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடுக்கிறதுக்கு எந்த ஒன்றும் என்ன செய்யலை, வந்து நிற்கலை. நீ நினைக்கிற பணம் இருக்குது, பதவி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது நினைக்கிறப்பா, மலக்குல் மௌத் வரக்கூடிய பாதையில் இது எதுவும் போய் நின்று மலக்குல் மௌத் என்ன செய்யாதுங்காங்க, தடுக்காது. மலக்குல் மௌத் வந்தால் அவர் நிச்சயமாக அதற்குரிய பாதையை பெற்றுக்கொள்வார் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க. கதாலிக்க அதே போன்றுதான் உங்களுடைய முன்னோர்கள் மரணித்ததை போன்றுதான் தமூத்தூன நீங்கள் அனைவரும் மரணிக்கப் போகிறீர்கள். அன்தும் நீங்கள் அனைவரும் என்ன செய்ய போறீங்க, மரணிக்கப் போகின்றீர்கள். ஐலன் மேலும், வ இன்னும், யபாசுகுமுல்லாஹு அல்லாஹ் உங்களை எழுப்புவான். அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை மறுமை நாள்ல எழுப்புவான். பாஸ எழுப்புவான், யபாசுகும் எழுப்புவான். அல்லாஹ் உங்களை எழுப்புவான். எபாசுனா எழுப்புவான், கும் அப்படின்னா உங்களை எழுப்புவான் அர்த்தம். கும்முன்னு தனியாக வச்சு அல்லான்னு தனியாக படிக்க முடியாது இல்லையா, அதனால சேர்த்து படிங்க. வயபாசுகுமுல்லாஹு அல்லாஹ் உங்களை எழுப்புவான். வயஸ்அலுக்கும் இன்னும் உங்களிடத்தில் கேட்பான். அன்ஹாதிஹின் நஈமி இந்த அருள் கொடைகளை பற்றி. அன்னுக்கு மீதுன்னு வைக்காதீங்க, அருள் கொடைகளின் மீது அல்லாஹ் கேட்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த அருள் கொடைகளை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். எப்பா உனக்கு இதை கொடுத்தனே, அதை கொடுத்தனே, இதை செஞ்சனே, அதை செஞ்சேனப்பா, நீ எனக்கு என்னப்பா செஞ்சேன்னு அல்லாஹ் என்ன செய்வான உங்கள்கிட்ட கேட்பானே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, யோசிச்சு பாருங்கள் என்னுடைய கூட்டமே என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அவங்களுடைய கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, படிக்கக்கூடிய நமக்கும் சேர்த்து தான். யாருக்கும் சேர்த்து தான், படிக்கக்கூடிய நமக்கும் என்ன தான், சேர்த்து தான். உலக ஆசையில், உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தில், உலகத்தினுடைய மெதப்பில் மனிதன் என்ன செஞ்சிருவான், அல்லாவை மறந்துடுவான், மௌத்தை மறந்துடுவான். ஏதோ இந்த வாழ்க்கை தான் நிரந்தரங்கிற மாதிரியே இந்த உலகத்துக்காகவே என்ன செய்வான், வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். இது ஏதோ அநியாயம் பண்ணுறவங்க, அழிச்சாட்டியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. உலக வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லி உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்திற்காகவே மௌத்தா போகக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதில் ஏதாவது ஒன்று மலக்குல் மௌத்தில் இருந்து நம்மளை தடுக்குமா, மரணத்தை விட்டு நம்மளை பாதுகாக்குமா, இதில் ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் நமக்கு பயனளிக்குமான்னு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளும் யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய அடியாறுகளாக நாம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்து 9ஆம் படம். இவ்வளவும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தவனும் என்ன செய்யலை, அதை காது கொடுத்து கூட கேட்கலை. ஏதோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள்கிட்ட துட்டை பறிக்கிறதுக்காக, பணத்தை பிடுங்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிற எதையுமே அந்த மக்கள் காது கொடுத்து கேட்கலை. சரி, காது கொடுத்து கேட்காம போனாலும் பிரச்சனை இல்லை. கழுத கெட்ட பயலுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கெட்ட செயல்லே என்ன செய்கிறாங்க, மக்கள் நிலையாக நீடித்து இருக்கிறாங்க. இதை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் அந்த மக்கள்கிட்ட உபதேசிக்கிறாங்க. இன்றைக்கி நிலைமையும் அதுதானே. இன்றைக்கி நிலைமையும் என்னது தான், நல்லதை சொன்னால் யாராவது கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. ஒரு நல்லதுக்கு யாராவது உதவுவாங்களா, உதவ மாட்டாங்க. ஒரு பாவத்துக்கு, ஒரு கெட்டதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, ராசி ஆயிடுறாங்க. அவங்க கூட நல்லா பழகுறாங்க, அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில் கலந்துக்கிறாங்க. அப்படி தானே, நல்லதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி என்ன இல்லை, காலம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. இப்போ இதே நிலைமை தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இல்லையா. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வியை தான் பாடத்தினுடைய தலைப்பாக அமைக்கிறாங்க. இது குர்ஆனினுடைய ஒரு வசனம். மா அஸ்அலுக்கும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, அலைஹி இதற்காக, மின் அஜரின்
கூலியிலிருந்து எந்த ஒரு கூலியையும் நான் உங்களிடத்தில் இதற்காக கேட்கவில்லை. அலைஹி அப்படின்னா இதற்காக. எதற்காக? இப்படி ஏகத்துவத்தை சொல்லி இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பிரசங்கம் பண்ணுறேனா இல்லையா, உங்கள்கிட்ட உபதேசம் செய்கிறேனா இல்லையா, இப்படி உபதேசம் செய்கிறதுக்கு நான் என்ன செய்யப்போ உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல. நான் ஏதோ துட்டுக்கு பேசுகிற மாதிரி நீ நினைக்காதேன்னுக்காங்க. புரியுதுங்களா? நான் ஏதோ துட்டுக்க வேண்டியதான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ நினச்சிக்கிட்டு என்ன செய்கிற இருக்கிற. ஆனால் நான் உனக்கிட்ட எனக்குலாம் கேட்கலப்பா, துட்டெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல, எனக்கான கூலியை அல்லாஹ் தருவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மார்க்க பிரச்சாரர்களும் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களும் இந்த வசனத்தை தங்களுடைய மனசுக்குள்ளே நல்லா பதிய வைக்கணும். நம்ம செய்யக்கூடிய இந்த பணிக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பான முறையில் கூலியை கொடுப்பான் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாங்கக்கூடிய சம்பளம் குறைவாக இருந்தாலும், மக்கள் தரக்கூடிய அன்பளிப்புகள் குறைவாக இருந்தாலும், இதையெல்லாம் ஒரு பெருசாக நினைக்காம, ஒரு பொருட்டாக மதிக்காம, இதற்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக நமக்கு தருவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், மனசில் வைக்கணும். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, இன்னும் யா இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களே, லிமாதா, எதற்காக, தஃபிர்ரூன, என்னை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்கள். தஃபிர்ரூன, விரண்டு ஓடுகிறீர்கள். மின்னி, எண்ணிலிருந்து. மின்னி அப்படின்னா எண்ணிலிருந்து. எதற்காக நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள்? என்னை பார்த்தாலே என்ன செய்றீங்களே, எதுக்கு ஓடுறீங்க? மாதா, எதற்காக? தகாஃபூன, நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ரெண்டு கேள்வியை மக்கள்கிட்ட கேட்குறாங்க. இதை தான் நம்மளும் எல்லார்ட்டையும் கேட்கணும். தொலைவான்னு கூப்பிட வரும்போது ஏன்பா ஓடுற? ஒரு நல்லதை சொல்ல வர போகும்போது ஏன்பா என்ன செய்கிற, பயப்படுற? நீங்கள் அப்படி தானே இருக்குது. ஒரு நல்லது சொல்ல போனால் என்ன செய்கிறாங்க, உடனே ஆஹா தேவையில்லாமல் ஆரம்பிக்காரோ, பேசிக்கிட்டே இருப்பாரோ, தொலைவான்னு கூப்பிட்டுருவாரோ, அதை செய்யாத இதை செய்யாத ஏதாவது சொல்லுவாரோன்னு பயப்படுறாங்களா இல்லையா? அப்போ அதே போல் தான் பாவம் செய்யக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் லான் குசு, குறைக்க மாட்டேன், மின் மாலிக்கும், உங்களுடைய பணத்திலிருந்து குறைக்க மாட்டேன், ஷைஆ, எந்த ஒன்றையும், ஷைஆ, எந்த ஒன்றையும் உங்கள் பணத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், குறைக்க மாட்டேன்பா. உன்கிட்ட இருந்து எதையும் துட்டையெல்லாம் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், கேட்டுற மாட்டேன், வாங்கிட மாட்டேன். உன் துட்டை எனக்கு கொடுன்னு சொல்லி உன் துட்டில் இருந்து எந்த துட்டையும் நான் என்ன செய்ய போகிறதில்ல, குறைக்க போகிறதில்ல. ஆனால் நிச்சயமாக நான் லா அத்துலுபு, தேட மாட்டேன், மின்கும், உங்களிடமிருந்து, ஷைஆ, எந்த ஒன்றையும் தேட மாட்டேன். நீ என்னை அப்படி மதிக்கணும், இப்படி மதிக்கணும், என்னையை பார்த்தா நீ அதை செய்யணும், இதை செய்யணும், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி உன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கலை. நான் என்ன செய்யலை, உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலையே. அப்படி இருக்கிற போது என்னையை பார்த்து ஏன் பயப்படுறீங்க, என்னையை பார்த்து ஏன் விரண்டு ஓடுறீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் நிச்சயமாக நான் அன்சஹு, உபதேசிக்கின்றேன், உபதேசம் செய்கின்றேன், லக்கும், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன், இன்னும் உபல்லிகுக்கும், உங்கள் மத்தியில் எத்தி வைக்கின்றேன், உபல்லிகுக்கும், எத்தி வைக்கின்றேன். புரியுதுங்களா? உபல்லிகுக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் எத்தி வைக்கின்றேன், ரிசாலத்தை, ரிசாலத்தி, ரிசாலத்தா இல்லை, ரிசாலத்தி, என்னுடைய தூதுத்துவத்தை, ரப்பி, எனது ரப்பினிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த இறை செய்திகளை, தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கின்றேன். ரிசாலத் அப்படின்னா தூதுத்துவம், இறை செய்தின்னு அர்த்தம். ரிசாலத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆமாம், எப்படி போட்டாலும் சரிதான். எழுதிக்க. இன்னும் மாஸ்அலுக்கும், நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, அலைஹி, இதற்காக, மின் அஜரின், எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை, இன் அஜரிய, நிச்சயமாக கூலி எல்லாம், இல்லா அலல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி எல்லாம் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்தில்தான் இருக்கிறது என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து உபதேசித்தார்கள். இன்னும் சொன்னாங்க, வாயா இஹ்வானி, இன்னும் என்னுடைய சகோதரர்களே, லிமாதா, எதற்காக, லா துத்தீஊனனி,
என்னை நீங்கள் பின்பற்ற மாட்டுகிறீர்கள்? ஏன் எனக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டுகிறீர்கள்? ஏன் எனக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க? ஏன் என்னைய பின்பற்ற மாட்டுகிறீர்கள்? புரியுதுங்களா? இன்னும் நான் லக்கும் உங்களுக்கு நாசிஹுன் அமீனுன் தெளிவாக உபதேசம் செய்பவனாக இருக்கின்றேன். நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு தெளிவாக உபதேசம் செய்கிறேன். அப்படி உபதேசம் செஞ்சும் எதற்காக என்ன நீங்கள் என்ன செய்ய மாட்டிருக்கிறீங்க? பின்பற்ற மாட்டுகிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. வலிமாதா இன்னும் எதற்காக துத்தீஊன நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், வழிபடுகிறீர்கள், அல்லதீன எத்தகையவர்களை என்றால் எதுலிமுன்னாச மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களை எதற்காக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? புரியுதுங்களா? மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களை எதற்காக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? வயக்குலூன இன்னும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அம்வாலகும் மக்களுடைய பணத்தை சாப்பிடுகிறார்களே அவர்களை நீங்கள் ஏன் பின்பற்றுகிறீர்கள்? புரியுதுங்களா? ஒலிமாதா இன்னும் எதற்காக துத்தீஊன நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அல்லதீன எத்தகையோரை என்றால் யதுலிமூனன் நாஸ மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அத்தகையோரை எதற்காக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? வயகுலூன அம்வாலகும் இன்னும் மக்களின் பணத்தை சாப்பிடுபவர்களை எதற்காக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். வல்லதீன இன்னும் எத்தகையோர்கள் என்றால் யஃப்ஜுரூன அவர்கள் மக்களை கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் இன்னும் பூமியில் குழப்பம் செய்கின்றார்கள். வலா யுஸ்லிஹூன உங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நல்லதையும் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களை போய் ஏங்க பின்பற்றுறீங்க? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நல்லதை சொல்கிறவங்கள யாராவது பின்பற்றுவாங்களா? நல்லது சொல்கிறவங்க யாராவது கண்ணியப்படுத்துவாங்களா? நல்லது சொல்கிறவங்கள பார்த்தாலே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அவங்கள பார்த்து வெறுப்பு உணர்வு கொள்கிறாங்க, அவங்கள பார்த்து இவரா அவரான்ட்டு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நடந்து போச்சா இல்லையா? அப்போ இதுதான் என்ன செய்கிறாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மக்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வஅஜஸல் கௌம் அந்த கூட்டத்தார்கள் அமைதியானார்கள், மௌனமானார்கள், அல்லது இயலாமையில் ஆனார்கள். அஜஸ் அப்படின்னு சொன்னால் இயலாமையாகிறது. புரியுதுங்களா? அஜசல் கௌமு அந்த கூட்டத்தார்கள் இயலாமையில் ஆகி போனார்கள். வலம் எஜிது இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அலா தாலிக்க அந்த கேள்விகளின் மீது, அந்த கேள்விகளின் மீது. இங்கே கேள்விக்கு அரபு வார்த்தை இல்லை, இருந்தாலும் நம்ம கேள்வின்னு என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணுமா? புரியுதுங்களா? அலா தாலிக்க அதன் மீதுனா எதன் மீது? அவங்க கேட்டாங்கல்ல இப்போ தொடர்ச்சியாக கேள்வி, அந்த கேள்வியின் மீது அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜவாபன் பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பதில் இல்லை அவங்கள்ட்ட. நம்மளும் சில பேர் கூப்பிட்டு வச்சு நான் சில நேரத்தில் கேட்பேன், என்னங்க இப்படி செய்தீங்க? உங்களுக்கு என்னங்க, ஏங்க அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏங்க இந்த இல்லாத வேலை, உங்கள் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்க, கொஞ்சமாவது இடையிலட வந்து போய்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் மொத்தமாக வராமல் இருக்கீங்க? இப்படி தப்பான சவகாசத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்கன்னு சொன்னோம்னு வைங்களேன். இந்த பால் குடிக்க தெரியாத பிள்ளை நிற்க மாத்திரிங்களா, அந்த மாதிரியே நிற்பாங்க. பதிலே என்ன செய்ய மாட்டாங்க. கடைசியில் நம்மளாட்டு சரி பார்த்துக்குங்கண்ணா நல்லா லேசாக்கி வைப்பேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பினோம்னா சிரிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஓடிடுவாங்க. இப்படி என்ன செய்யுது? நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் இப்படி தான் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. இவங்களுக்கு பதில் எதுவும் கிடைக்கலன்னு அவங்கள பாருங்களேன். ஃபகாலு அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னமா நிச்சயமாக அந்த நீங்கள், அந்த நீங்கள் தான் அர்த்தம் கொடுக்கணும். அந்தவுக்கு நீன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம புரியுதா? ஏன்னா இது வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியை பற்றி பேசுறதுனால நீங்கள் நம்ம என்ன செய்யணும்? அர்த்தம் கொடுக்கணும். அந்த நீங்கள் மினல் முஸஹரீன் சூனியம் செய்யப்பட்டவர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிட்டீர் அப்படின்ட்டாங்க. யாரை பார்த்து? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க மக்கள்லாம்? நீங்கள் இப்படியே சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு எவனோ சூனியம் வச்சுட்டான் போல, அதனால தான் என்ன செய்றீங்க? தேவையில்லாதெல்லாம்
பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உளறிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் காப்பாற்றணும் இல்லையா? அடுத்து சொன்னாங்க, மா அந்த நிச்சயமாக நீங்கள் இல்லை, இல்லா பஷரும் மிஸ்லுனா எங்களை மாதிரி ஒரு மனுஷனாகவே தவிர நீங்கள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை மாதிரி மனுஷனாக தவிர நீங்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அர்த்தம். அப்படிதானே? நீங்கள் என்னங்க பெருசாக அப்படி இப்படின்னு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் நபின்னு சொல்கிறதுக்கு, ரசூலுன்னு சொல்கிறதுக்கு? உங்கள்கிட்ட என்னங்க இது இருக்குது? நீங்களும் எங்களை மாதிரி தான் என்ன செய்றீங்க? அங்கிட்டு நிற்கிய, இங்கிட்டு நிற்கிய, அங்கே வாரிய, இங்கே போறிய, எல்லாம் செய்திய. நீங்கள் எங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஅதி எனவே நீங்கள் கொண்டு வாருங்கள், பி ஆயாத்தின் ஒரு அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வாங்க, இன் குந்தமின சாதிக்கின் நீங்கள் உண்மையாளரில் இருந்து நீங்கள் இருந்தால், நீங்கள் மட்டும் உண்மையாளராக நீங்கள் இருந்தால் ஒரு ஆயத்தை என்ன செய்யுங்க, ஒரு அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வாங்க. ஆயத்துனா ஆயத்து கிடையாது, ஆயத்துக்கு அர்த்தமே என்னதான்? அத்தாட்சி. புரியுதுங்களா? அத்தாட்சிக்கு நம்ம என்ன சொல்கிறது? ஆதாரம். நீங்கள் மட்டும் ஒரு உண்மையான ஆளாக தான் என்ன செய்யுங்க, நீங்கள் நபிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க, ஒரு அத்தாட்சியை கொண்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அப்படியா அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அன்றைய நாள் முழுக்க ஓடுது. மறுநாள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னமோ அத்தாட்சி வேணும்னு கேட்டியப்பா, நான் ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுதான் எல்லாரும் செய்வாங்கன்னு நீ என்ன செஞ்சிருவ, சொல்லிடுவ. அப்படி தானே? நீ எதையாவது ஒன்றை கேளு, அதை நான் செய்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, மூசா நபிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த அற்புதத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஆசா, அந்த கம்பு தான். அந்த கம்பை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அதில் ரொம்ப மஷூர் பிரபலியமான விஷயம் என்னென்னா, அவங்க கம்பை வந்து கீழே போட்டாங்கன்னா பாம்பாக மாறும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அது வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய சோபான் பாம்பாக மாறும் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். பாம்பாக மாறும். பாம்புடைய வாழை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பாக மாறிடும். கீழே போட்டால் பாம்பு வாழை பிடிச்சா என்னவா மாறிடும்? கம்பாக மாறிடும். ஃபிரௌன்கிட்ட போய் மூசா நபி சொன்னாங்க, நான் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல்ப்பா, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் சொன்னாங்க. ஃபிரௌன் வந்து பெரிய அறிவாளி, அவன் இருந்தாலும் அவன் ஒரு காஃபிரு, அது வேறு விஷயம்னு வைங்களேன். அது நீங்கள் வந்து நபி யார் ரசூலா? சரி சரி சரி. இப்போ நபி ரசூல்னால் ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம் இருக்கணுமே. என்ன ஆதாரம் இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்தருக்கு பிறகு கம்பி தான் ஆதாரம். இதை வச்சு என்ன செய்வீங்க இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கீழே போட்டாங்க, டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு, அது பாம்பாக மாறிடுச்சு. உடனே ஃபிரௌன் சொன்னால், இதெல்லாம் இந்த மாதிரி வித்தை செய்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஆள் நம்ம கைவசம் என்ன செய்யுது இருக்குது. நான் ஒரு மைதானத்தை சொல்கிறேன், அந்த மைதானத்துக்கு வாங்க. நீங்கள் போட்டதுனா அது கம்பு, பேப்பரை போட்டு கயிறை போட்டு எத்தனையோ பேர் பாம்பா என்ன செய்ய வைப்பான், வர வைப்பான், வாங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். அப்போ நம்மளாக ஒரு அத்தாட்சியை கொண்டு போகும்போது அதை என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்காங்க. அப்படி தானே? அதனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப விவரமாக என்ன செஞ்சாங்க, நீ என்ன அத்தாட்சியை கேட்குறியோ கேளுப்பா, நான் கொண்டு வரேன்ட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க. அந்த மக்கள் பாருங்கள், அவனும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக யோசிச்சிருக்கான் பாருங்கள். உடனே அவங்க அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாருங்க சொன்னாங்க, அத்தாட்சியாக கேட்குறீங்க? அத்தாட்சி என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் இதோ இருக்கு பாருங்கள், ஒரு பெரிய மலை, நம்ம ஊரில் பெரிய மலை இருக்குல்ல, இந்த மலையில் இருந்து ஒரு ஒட்டகம் வரணும். மலையை வெடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு ஒட்டகம் வரணும். வரும்போதே அந்த ஒட்டகம் எப்படி வரணும், குழந்தை உண்டான ஒட்டகமாக வரணும். கருத்தரித்த ஒட்டகமாக என்ன செய்யணும், வரணும். கருத்தரித்த ஒட்டகமாக வர்றது மட்டும் கிடையாது, வந்த உடனே அது குட்டியும் போடணும். நடக்குமா இது? நடக்குமா இது? ஒரு பாறையை வெடிச்சுக்கிட்டு, ஒரு மலையை வெடிச்சுக்கிட்டு எது வரணுமா, ஒட்டகம் வரணுமா. அந்த ஒட்டகமும் எப்படி வரணுமா, கருத்தரிச்ச ஒட்டகமாக வரணுமா. வந்த உடனே அது குட்டியும் போடணுமா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லிட்டு போயிடுவோம், எப்போனா அசரத்தே இல்லை, இன்றைக்கி என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறோம்ப்பா, போப்பா இதெல்லாம் கொண்டு வர முடியாது, நம்ம என்ன செஞ்சிடுவோம், போயிடுவோம். அப்படியானே? அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் யார், எதுக்கும் அசராத ஆள், அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. என் ரப்பு நினச்சா எதையும் அல்லாஹ் செய்வான், அனைத்தின் மீதும் அவன் சக்தி பெற்றவன் சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத ஒரு உறுதியையும் நம்பிக்கையும் வச்சதுனால அல்லாஹ் அப்படி ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்தான்.
அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு பாறையை வெடித்து அந்த பாறைக்குள்ளே இருந்து நல்ல பெரிய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை பற்றி பின்னாடி கிதாபுகள் எழுதும்போது எழுதுவாங்க, அந்த ஒட்டகத்தை பார்த்து அவங்க ஊரில் இருக்கிற எல்லா கால்நடைகளும் பயப்படும். ஆடு மாடுலாம் என்ன செய்யுமா? பயப்படும். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒட்டகமாக வந்துச்சு. மலையிலிருந்து வெடிச்சு வருதுன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துங்களேன். அல்லாட்டேருந்து டைரெக்டாக வரக்கூடிய ஒட்டகம்ல அது. அப்போ பாறை வெடித்து ஒரு பெரிய ஒட்டகம் என்ன செஞ்சு வந்துச்சு. அப்படியே வாயை பொளந்து பார்த்தானுங்க. வந்த ஒட்டகம் வயிற்ற பார்த்தாங்க, வயிறு கருத்தரிச்ச வயிறு, பெரிய வயிறு, ஊதுன வயிறு என்ன செஞ்சு வந்துச்சு. அடுத்து ஒரு ஷாக்கு. அந்த ஷாக்கு குறையிறதுக்கு முன்னாடியே வந்தவொடனே குட்டியும் போட்டுருச்சு. வந்தவொடனே என்ன செஞ்சிருச்சு? அப்போ பாருங்கள், அல்லாஹ் மேலே நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் சாத்தியமே இல்லாத விஷயங்களும் கூட அல்லாஹ் என்ன செய்வான்? சாத்தியப்படுத்தி கொடுப்பான் இல்லையா? ஒரு துன்பமான நேரம் வரும்போது, ஒரு கவலையான நேரம் வரும்போது அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த தவக்குல அளப்பெரும் அந்த நம்பிக்கையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு கிடைக்கும், இந்த அவமானத்திலிருந்து எனக்கு மரியாதை கிடைக்கும், இந்த மடமையில இருந்து எனக்கு கல்வி கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் நம்ம என்ன செய்யறது? அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் மலையில் இருந்து கூட என்ன செய்யும்? பாறையில் இருந்து கூட ஒட்டகம் என்ன செய்யும்? வரும். அதுதான் இப்போ நம்ம இங்கே படிக்க போகிறோம். பாருங்கள், பாடம் 10, நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகம். நாக்கத் அப்படின்னா என்னது? ஒட்டகம். நம்ம ஒன்னாவது சுமரால் ஒட்டகத்துக்கு என்ன படிச்சிருப்போம்? ஜமலுன்னு படிச்சிங்களா? ஒட்டகத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அரபியர்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதோ அதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. நம்ம புரியுதுங்களா? நாக்கத்துக்கும் அதாவது ஒட்டகத்துக்கும் நிறைய பேர் இருக்குது, சிங்கத்துக்கும் என்ன செய்யுது? நிறைய பேர்கள் என்ன செய்து இருக்கிறது. அதில் ஒரு பேர் தான் நாக்கத் என்று சொல்லப்படும். இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாக்கத்துன்னு சொன்னால் பெண் ஒட்டகம், ஜமல்னு சொன்னால் ஆண் ஒட்டகம் அப்படின்னு சில பேர் என்ன செய்கிறாங்க? சில விளக்கங்களும் சொல்கிறாங்க. சரி பாருங்க, நாக்கத்துல்லாஹி, அல்லாஹுவின் ஒட்டகம். சரிங்களா? கால சாலிஹுன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இங்கே அர்த்தம் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? காலவுக்கு சொன்னார்கள், சொல்வார்கள்னு அர்த்தம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய இது கேள்விக்குரிய வார்த்தையாக இருந்தால் கேட்டார்கள்னு வந்துடும். புரியுதுங்களா? காலவுக்கு பின்னால் வரக்கூடியது இஸ்திஃபாம், கேள்விக்குரிய வாசகமாக அமைந்ததுன்னா அந்த காலவுக்கு சொன்னாங்கன்னு அர்த்தம் கொடுக்காம கேட்டார்கள்னு அர்த்தம் கொடுக்கணும். பாருங்க, கால சாலிஹுன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். வ இன்னும் ஐய ஆயத்தின் துரீதூன, நீங்கள் எந்த அத்தாட்சியை நாடுகிறீர்கள்? துரீதூன, நீங்கள் நாடுகிறீர்கள், ஆயத்தின் அத்தாட்சியை. ஐய, எந்த, ஐயன்னு சொன்ன எந்தன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? எந்த அத்தாட்சியை நீங்கள் நாடுறீங்க அதை சொல்லுங்கப்பா, அதை நான் என்ன செய்கிறேன்? வர வைக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. புரியுதுங்களா? அராத யுரீதுலேருந்து வந்தது தான் துரீதுன. புரியுதா? அராத யுரீது, அதுலேருந்து வந்தது தான் துரீது. யுரீது யுரீதுன, யுரீது யுரீதானி யுரீதுன, துரீது துரீது துரீதானி துரீதுன. புரியுதுங்களா? எந்த அத்தாட்சியை நீங்கள் நாடுகிறீர்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், இன் குந்த, காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், இன் குந்த, நீங்கள் ஆகியிருந்தால், சாதிகன், உண்மையாளராக நீங்கள் இருந்தால், ஃப அஹ்ரிஜ் லனா, ஃப எனவே, அஹ்ரிஜ் நீங்கள் வெளியேற்றுங்கள், லனா எங்களுக்காக, மின் ஹாதல் ஜபலி இந்த மலையில் இருந்து, ஹாதா இந்த அதாவது இவ்வளோ நாள் பெய்யாத மழை இன்னைக்கு மதியம் பெய்யுது. என்னம்மா கேட்கல எனக்கு? நீங்க நான் பாடம் எடுக்கிறனால மழை பெய்யுதா, நீங்க பாடத்துக்கு வந்ததுனால மழை பெய்யுதான்னு தெரியல. சரி பாருங்க, இன் குந்த சாதிகன் நீங்கள் உண்மையாளராக இருந்தால்,
ஃபஅஹ்ரிஜ், எனவே நீங்கள் வெளியாக்குங்கள், லனா, எங்களுக்காக நீங்கள் வெளியாக்குங்கள், மின் ஹாதல் ஜபலி, இந்த மலையில் இருந்து, நாக்கத்தன் ஹாமிலன், கருத்தரித்த, ஹாமிலன் சொன்னா கருத்தரித்த, புரியுதுங்களா, கருத்தரித்த ஒட்டகத்தை இந்த மலையிலிருந்து எங்களுக்காக நீங்க வெளியேற்றுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. புரியுதுங்களா? அதை சொல்லிட்டு இந்த கித்தாபினுடைய முசன்னிப் சில விஷயத்த சொல்றாங்க. அந்த மக்கள் ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, கானன் நாசு, இன்னும் மக்கள் ஆகியிருந்தார்கள், யஅலமூன, அறிந்தவர்களாக, அன்னன் நாக்கத்த, நிச்சயமாக ஒட்டகம், லா தலிதூஹா இல்லன் நாக்கத்த, ஒட்டகத்தை தவிர வேறு எதுவும் அதை பெற்றெடுக்க முடியாது என்று மக்கள் அறிந்திருந்தாங்க. ஒரு ஒட்டகத்தை கேட்குறாங்கன்னா அந்த ஒட்டகத்தை இன்னொரு ஒட்டகம் தான் என்ன செய்ய முடியும், பெற்றெடுக்க முடியும். ஒரு சிங்கத்தினுடைய வயிற்றிலிருந்து ஒட்டகம் வருமா? ஒரு குதிரையினுடைய வயிற்றிலிருந்து ஒட்டகம் வருமா? வராது. அந்த மாதிரி தான் இந்த மலையிலிருந்து என்ன செய்யாது, ஒட்டகம் வராது. ஏன்னா ஒரு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகம் தான் என்ன செய்ய முடியும், தலிது, விலாதத்து, பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் அறிந்தவர்களாக இருந்தாங்க. பாருங்க, அண்ணன் நாக்கத்தை, இன்னும் நிச்சயமாக ஒட்டகம், லா தன்புத்து, முளைக்காது. தன்புத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம், முளைக்காது, பூமியிலிருந்து, மினல் அரளி, பூமியிலிருந்து அது முளைக்காது என்று அந்த மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். வலா துன்தஜு, இன்னும் அது வெடிக்காது, மினல் ஹஜரி, கற்களில் இருந்து வெடிக்காது என்பதையும் அந்த மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அவன் என்ன விளங்கி வச்சிருந்தான், ஒரு ஒட்டகத்தை இன்னொரு ஒட்டகம் தான் பெத்தெடுக்க முடியும், ஒட்டகம் பூமியிலிருந்து முளைச்சி வராது, கல்லில் இருந்து என்ன செய்யாது, வெடிச்சு வராது அப்படிங்கிறத என்ன செய்திருந்தான், அவன் அறிந்து வைத்திருந்தான். நல்ல இடி இடிக்குமா? வாய்கனு, இன்னும் அவர்கள் உறுதி கொண்டார்கள், அன்ன சாலிஹன், நிச்சயமாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சயஅஜிஸு, அவர்கள் இயலாமையில் ஆகிவிடுவார்கள் என்று அவர்கள் உறுதியாக நம்பினாங்க. இப்படி கேட்டால் அவங்களால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க உறுதி கொண்டார்கள். வாய்கானு, உறுதி கொண்டார்கள். புரியுதுங்களா? அன்னஹும், இன்னும் நிச்சயமாக அவர்கள், சயன்ஜஹூன, வெற்றி பெற போகின்றார்கள் என்று அவர்கள் உறுதி கொண்டாங்க. இப்படி சொல்லிட்டா அவரால் கொண்டு வர முடியாது, கொண்டு வரலன்னா அவர் ஒரு நபி இல்லை, அவர் சொன்னது எல்லாம் பொய், அவரை தோக்கடிச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவங்க நினைச்சாங்க. பாருங்க, அல்லாஹ் நல்லவங்களுக்கு சோதனையை கொடுத்து 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 அவமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நல்லவர்களுக்கான கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் அவர்களுக்கான மரியாதையும் அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு தெரியும் அளவுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த மாதிரி தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி, எல்லா இடங்கள்லையும் அவமானம், ஊர் மக்கள்கிட்ட ஏச்சு பேச்சு அவமானங்களோடு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு அவமானம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நல்லது செயலிருந்து அப்படியே விலகி நின்றுவோம், அதுலேருந்து நீங்கிடுவோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹும்ம யுஸப்பிஹுர் ராத். நல்ல ஒரு இடி இல்லையா? இடிக்கெல்லாம் பயப்படக்கூடாது. வலக்கின்ன இன்னும் லாக்கின்ன என்றாலும், சாலிஹன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், காண ஆகியிருந்தார்கள், கவியல் ஈமானி, ஈமானில் பலமுள்ளவராக, கவி அப்படின்னு சொன்னால் பலமுள்ளவராக ஆகியிருந்தார்கள், பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பை கொண்டு ஈமானில் பலமுள்ளவராக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஈமான் அப்படின்னா நம்பிக்கை. அப்போ எப்படி அர்த்தம் கொடுப்பீங்க, கவியல் ஈமானி, நம்பிக்கையில் வலுவானவராக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள், பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பை கொண்டு நம்பிக்கையில் வலிமையானவர்களாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். வகான, இன்னும் ஆகியிருந்தார்கள், யஅலமு, அறிபவர்களாக, அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து விஷயங்களின் மீதும் சக்தி பெற்றவன் என்பதை அறிந்தவர்களாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள்.
ஃபதஅல்லாஹ சாலிஹுன் எனவே தஅல்லாஹ அல்லாஹ்வை அழைத்தார்கள், துஆ செய்தார்கள். சாலிஹுன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். வ கான கமா தலபன்னாசு மக்கள் எதை தேடினார்களோ அதே போன்று அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க. மக்கள் எதை தேடினாங்க? பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், கருதரிச்ச ஒட்டகமாக இருக்கணும், வந்த உடனே குழந்தை பிறக்கணும்னு நினச்சாங்களா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சதுதான், துஆ செஞ்சதோட என்ன நடக்கு பாருங்க. ஹரஜத் வெளியேறியது, மினல் ஜிபாலி மினல் ஜபலி மலையிலிருந்து வெளியேறியது, நாகத்துன் ஹாமிலுன் கருதரித்த ஒட்டகம் மலை வெடித்து அதிலிருந்து வெளியேறியது, வலதத் இன்னும் அது குழந்தையை பெற்றெடுத்தது, நாசு மக்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார்கள், இன்னும் திடுக்கிட்டு போனார்கள். வலாக்கின் என்றாலும் லம் யுமினு மின்ஹும் அவர்களிலிருந்து ஈமான் கொள்ளவில்லை, இல்லா வாஹிதுன் ஒருவரை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளல. வலாக்கின் என்றாலும் லம் யுமின் மின்ஹும் அவர்களிலிருந்து ஈமான் கொள்ளவில்லை, இல்லா வாஹிதுன் ஒருவரை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளல. யார் மட்டும்தான்? ஒரே ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாரு? ஒரே ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாரு? ஈமான் கொண்டார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியும் அந்த மக்கள் என்ன செய்யல? திருந்தவில்லை. மழை வந்து இன்றைய பாடத்தை கெடுத்து விட்டது. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா நாளை காலையில் எல்லாம் வந்துடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மதரசாவுக்கு புதிய ஆசிரியராக வாரத்தில் 3 நாட்கள் கடையநல்லூரிலிருந்து கனி ஹசரத் அவர்கள் பாடம் நடத்த வராங்க. உங்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய பாடம் ஹிதாயத்துன் நஹு. அதனால் இன்னைக்கு மகரீபில் நீங்கள் எல்லாரும் வாங்க. அந்த ஹிதாயத்து நஹுவை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு லேசாக நினைவுபடுத்தி கொடுக்குறேன். நாளைக்கு வந்து நிறைய கேள்வி உங்கள்கிட்ட ஹிதாயத்திலிருந்து கேட்பாக, பதில் சொல்லணும், வாசிக்க சொல்வாங்க, வாசிக்கணும், அர்த்தம் கேட்பாக, அர்த்தம் சொல்லணும், விளக்கம் கேட்பாக, விளக்கம் சொல்லணும். அதெல்லாம் கவனித்து தான் அவங்க உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். ஓ புரியல? அதாவதுமா பாடம் ஆள் அதிகமாயிட்டீங்க, சும்ரா கூடிருச்சு. இல்லை இல்லை ஆள் அதிகமாகிடுச்சு, நீங்கள் அதிகமாகலை, சும்ரா கூடிருச்சுலம்மா. இப்போ முதல்ல வந்து 1-2 மட்டும் இருந்துச்சு. 1வது சும்ராவுக்கு ஆலிமா மட்டும் எடுத்தாங்க, 2வது சும்ராவுக்கு நான் மட்டும் எடுத்தேன். இப்போ 3வது சும்ரான்னு வந்துருச்சு. 2வது சும்ராவுக்கு நான் அஜித் சஞ்சானி எடுக்க வேண்டியிருக்கு, அவங்க சில கிதாபுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கும் 2வது சும்ராவுக்கு முக்கியமான பாட புத்தகம் நிறைய அவாமில் நிறைய இருக்குது, உங்களுக்கும் நிறைய இருக்குது இல்லையா? அதனால் நகுவில் வாரத்துக்கு 3 நாள் தான் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். காலையில் தான் வருவாங்க. காலைல வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் அல்லது ஒரு அரை மணி நேரம் நடத்துவாங்க. மற்ற நாட்கள் காலையில் உங்களுக்கு வேறு சில பாடங்கள் என்ன செய்யும் நடக்கும். அதனால் நீங்கள் மகரிபுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வரணும். ஹிதாயத்து நஹு லேசாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஹிதாயத்து நஹு நம்ம ரொம்ப குறைவாக தான் நடத்தியிருக்கிறோம். அப்படின்னு அசதேண்ட பல வாட்டி கேட்டால் அவங்களுக்கு விளங்குதா, புரியுதா, புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் நடத்துகிற வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சிருக்கு, படிக்க சொன்னால் படிப்பாங்கன்னு நம்பி சொல்லியிருக்கிறேன். அதனால் மகரீபில் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இன்ஷா அல்லாஹ் வாசி கொடுத்துடலாம், ஞாபகப்படுத்தி விட்ருவேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நீங்கள் அவங்க வரும்போது கொஞ்சம் தெளிவாக பாடத்தை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? 2 நாள் நடத்துவாங்க. 2 நாளில் உங்களுக்கு புரியுதான்னு கேட்பாங்க. புரியுதுன்னு சொன்னால் அப்படி கண்டினியூ ஆகும். புரியலைன்னா திரும்ப நானே தான் வரணும். ஆனால் அப்படி நான் வர்றதா இருந்தால் டயங்கள் எல்லாத்தையும் மாற்றி தான் வைக்கணும். புரியுதுங்களா? நம்ம புரியுதா? நான் நடத்துகிற மாதிரி உட்காந்து பொறுமையாக நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. பார்ப்போமே எப்படி நடத்தி எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால் மகரீபுக்கு எல்லாம் கண்டிப்பாக வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.